ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியாவுடைய ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவுடைய ஜாகுவார் அண்ட் மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸை படிப்படியா படையிலிருந்து விலக்கிட்டு இதற்கு பதிலா 6 ஸ்குவாட்ரான்ஸ் எண்ணிக்கையில இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான HAL தேஜாஸ் மார்க்கர் 2 படையில இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் 2024 முதல் கட்டமா 3 MK2 ஃபைட்டர் ஜெட்ஸும் அதற்கு அடுத்தடுத்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் 16 தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வீதம் 83 ஃபைட்டர் ஜெட்ஸ் படையில இணைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஜாகுவார் மிராஜ் பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளா இந்திய ராணுவத்தில் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. குறிப்பா 2019 ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மேற்கொண்டாங்க இல்லையா, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட் தான் ஒரு பெரிய பேக் போனா இருந்துச்சு. பலரும் இந்த ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த நேரத்தில் பாராட்டினாங்க. இருந்தாலும் கூட மிராஜ் 2000 ரொம்ப பழைய மாடல். 1978 பிரெஞ்சினுடைய டசால்ட் ஏவியேஷன் இந்த ஃபைட்டர் ஜெட்டை அறிமுகப்படுத்தினாங்க. 1980s தான் பிரான்ஸ்ல பெரிய அளவுல மிராஜ் ஃபைட்டர் ஜெட்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. 1985 இருந்து இந்திய ராணுவத்துல மிராஜ் 2000 அப்படிங்கிறது பயன்பாட்டுல இருக்கு. சமீபத்துல தான் கடந்த ஆண்டு தான் பிரான்ஸ் இந்த மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்களுடைய படையிலிருந்து விலக்கிட்டு அதற்கு பதிலா 4.5th ஜெனரேஷன் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே இந்தியா என்ன பண்ணாங்கன்னா அவங்க படையிலிருந்து அகற்றின இந்த மிராஜ் ஃபைட்டர் ஜெட்ஸ் 2 டஜன் எண்ணிக்கையில அதை செகண்ட்ஸ்ல வாங்கி அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான ஸ்பேருக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. மேலும் அப்பவே இந்தியா சொல்லிட்டாங்க மிராஜ் படிப்படியா படையிலிருந்து அகற்றப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அப்பயே இந்தியா வெளியிட்டு இருந்தாங்க. மேலும் தேஜாஸ் Mk2 அப்படிங்கிறது இந்த மிராஜுக்கு எந்த அளவுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேஜாஸ்ல சக்தி வாய்ந்த ஜெனரிக் இன்ஜின் F414 INS6 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது 98 கிலோ நியூட்டன் அளவுக்கு பவர் கொண்டது. இதன் மூலமா இந்த Mk2 வெயிட் 10K பிளஸ் அதனுடைய எக்ஸ்டர்னல் அந்த பேலோடு அது ஒரு 16.8 டன்ஸ் பேலோட லிஃப்ட் பண்ணி ஈஸியா டேக் ஆஃப் பண்றதுக்கு பறக்கிறதுக்கு ஒரு லைட் வெயிட்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இன்ஜின் பெரிய அளவுல உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மிராஜ் பொறுத்த வரைக்கும் அதுல ஸ்மெக்மா M5312 டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 95 கிலோ நியூட்டன். இது தேஜாஸோட 3 கிலோ நியூட்டன் அளவுக்கு பவர் குறைவு தான். அதே மாதிரி மிராஜ் பொறுத்த வரைக்கும் 2.2 மேக்ஸ் ஸ்பீட்ல பயணிக்கக்கூடியது. தேஜாஸ் பார்த்தோம்னா 1.8 மேக்ஸ் ஸ்பீட்ல பயணிக்கும். மேலும் தேஜாஸ் பொறுத்த வரைக்கும் 3500 கிலோமீட்டர் அளவுக்கு ஆபரேஷனல் ரேஞ்ச் கொண்டது. ஆனா மிராஜ் பார்க்கும்போது 3335 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அதுக்கு ஆபரேஷனல் ரேஞ்ச் இருக்கும். மேலும் மிராஜ் பார்த்தோம்னா அதுல 2x30mm கன் பொருத்தப்பட்டிருந்தது. மேலும் அதுல ஏர் டு ஏர் மிசைல், அதே மாதிரி மேத்ரா R550 மேஜிக் 2 மிசைல்ஸும் அதுல பொருத்தப்பட்டிருந்தது. மேலும் லேசர் கைடட் மிசைல்ஸும் கூட அதுல ஆபரேட் பண்ணப்பட்டிருந்தது. அதே மாதிரி நம்ம இதுல தேஜாஸ்ல பார்க்கும்போது ஸ்கேல், கிறிஸ்டல் மேக்ஸ், அதே மாதிரி ஸ்பைஸ் 2000 பாம், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரா M1 அண்ட் M2 மிசைல்ஸும் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் கூட இதுல ஆபரேட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் கூட தேஜாஸ்ல இருக்கு. முக்கியமான விஷயம் இந்த மிராஜ்ல இல்லாத ஒண்ணு தேஜாஸ்ல என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதுல அந்த உட்டம் ஆசா ரேடார். இந்த உட்டம் ஆசா ரேடார்ங்கிறது உலக அளவுல அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், இஸ்ரேல் மற்றும் சைனா இந்த 4 நாடுகள்கிட்ட தான் இந்த ரேடார் தொழில்நுட்பம் இருக்கு. இந்த 4 நாடுகள் தவிர்த்து இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை தேஜாஸ் Mk2 பயன்படுத்தி இருக்காங்க. மேலும் இஸ்ரேலுடைய ரேடார் அமைப்புகளையும் இந்த தேஜாஸ்ல இந்தியா பொருத்திருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரா பார்க்கப்படுது. மேலும் மிராஜோட இதுல கம்பேர் பண்றப்ப இதுல ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேஷன் சிஸ்டம் DRDO பிரத்யேக வடிவமைப்பு இதனுடைய கேபின் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹை ஆல்டிடியூட். ஏன்னா மற்ற நாடுகள் பார்க்கும்போது இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவோட இந்திய விமானப்படை தான்
ஒரு ஹை ஆல்டிடியூட்ல வந்து நம்ம வந்து ஆபரேஷன்ஸ் மேற்கொள்றோம். லடாக் மாதிரியான ரீஜன்ல அங்க வந்து மேல பறக்க ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஆக்சிஜன் குறையறதை கட்டுப்படுத்தி ஆக்சிஜனை வந்து ஒரே சீரான அளவுல வந்து கேபின்குள்ள அந்த காக்பிட்னு சொல்லுவாங்க இல்லையா, பைலட் ஆபரேட் பண்ணக்கூடிய இடம், அங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டிஆர்டிஓ உடைய OBOGS ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் வந்து பெரிய அளவுல பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்படுது. மேலும் இந்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாலும் கூட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா நம்ம இதை பண்ண முடியாது. 2040 இந்தியாவில் வந்து ஜாகுவார் அண்ட் மிராஜ் 2000 அப்படிங்கிறது வந்து பயன்பாட்டில் இருக்காது. அது வரைக்கும் இந்தியா வந்து பொறுமையா தான் இந்த அப்கிரேட்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் 7 ஸ்குவாட்ரான் எண்ணிக்கையில இந்தியாவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஆம்கா அதையும் வந்து நம்ம பயன்பாட்டில் சேர்த்திருப்போம். மேலும் ரஃபேல், சுகோய் 30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ் இது எல்லாம் சேரும்போது இந்தியா கிட்ட வந்து ஒரு வலிமையான ஸ்குவாட்ரான் இருக்கும். சைனாவுக்கு ஈக்குவலா அல்லது சைனாவோட தாண்டி நம்ம வந்து அட்வான்ஸா இருப்போம் ஏர்போர்ட்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.